வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. எங்கள் மகள்களின் உயிர் கடைசியாக இருக்க வேண்டும். குடும்பத்தினரின் கண்ணீர் வேண்டுகோள். மீண்டும் உயிரிழப்பு நடக்கக்கூடாது. முன்னாள் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் வலியுறுத்தல். சுங்கைப்பாரி பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட 15 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் தனது 14 வயது மகள் கிருத்திஷாவை இழந்த தந்தை தாயலராஜ் தங்கையா மற்றும் ராஜினேவாயை இழந்த தந்தை சசிதரன் ஆனந்தன் ஆகிய இருவரும் இதுபோன்ற துயர சம்பவம் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்பதை உறுதி செய்ய அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். என் பேர் சசின்ற நாளைக்கு ஆனந்தன், ரஜினாவோட அப்பா. இப்போ நாங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த கவர்மெண்ட் ஃப்ளாட் ரொம்ப வருஷமாக அப்படியே தான் இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த ஃப்ளாட்டுக்கான பாதுகாப்பு எதுவுமே அவங்க செய்யாமல் இருக்காங்க. இதே அவங்க அந்த பாதுகாப்புலாம் கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா அங்கே எங்கள் 2 பிள்ளைங்களோட உயிர் போடுறதுக்கான வழி இருந்திருக்காது. ஸோ நாங்கள் இப்போ வரைக்கும் பார்க்குறோம், அந்த ஃப்ளாட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை, எதுவுமே இன்னும் செய்யாமல் வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கோன்னா அவங்க அந்த ஃப்ளாட்டில் ஆக்ஷன் எடுக்கணும், சுத்தம் பண்ணணும், இல்லை அந்த ஃப்ளாட்டை இடிச்சிடணும். ஏன்னா அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க நிறையா பேர் இருக்காங்க. நாளைக்கு அவங்களும் இந்த மாதிரி எந்த முடிவும் எடுத்துடாமல் இருக்கணும். அப்போ அந்த ஃப்ளாட்டை அவங்க பாதுகாப்பு செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க அங்கே போகிறதுக்கு வேறு எந்த பிள்ளைங்க இறக்கிறதுக்கான வழி எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் இதை ரிப்போர்ட் பண்ணி மக்காமா வரைக்கும் கொண்டுட்டு போகிறோம். எங்களோட லாயர் எல்லாத்தையும் இது பண்ணுவார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இன்று காலை 10:30 மணியளவில் புந்தோங்கில் உள்ள கம்புங்பாறு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். கடந்த ஜூலை 24ஆம் தேதி கிருத்திஷாவும் அவரது தோழி ரஜினா கைவிடப்பட்ட சுங்கைபாரிக் அடுக்குமாடி வளாக குடியிருப்பில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் கூறியிருந்தனர். பல ஆண்டுகளாக கைவிடப்பட்ட அந்த கட்டிடம் எந்தவித பாதுகாப்பு வேலியும் கண்காணிப்பும் இன்றி பொதுமக்கள் எளிதில் நுழையக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்க முடிந்திருக்கும் என அவ்விரு மாணவிகளின் தந்தைமார்கள் செய்திருந்த போலீஸ் புகாரில் தெரிவித்தனர். என் பேர் தயலராஜ் தங்கியா, என் டாக்டர் பேர் கீதிஷா தயலராஜ். நாங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த பாலடைஞ்ச ஃப்ளைட்லேருந்து 2 பேர் தவறி விழுந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பாதுகாப்பு குறைவாக இருக்குது, கவனக்குறைவாக இருக்குது. அரசாங்கம் பொறுப்பான செயல்பாடுபடலை. ஸோ அவங்க பொறுப்பை எடுத்து இங்கிட்டு செக்யூரிட்டியோ இல்லை அங்கே ஃபென்சிங் போட்டிருந்தாங்களோ இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கான மஜ்லிஸ் பண்டாரையா ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை கேட்டுக்கிட்டு வரோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து இனி யாரும் அந்த கட்டிடத்திற்குள் நுழைய முடியாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் மாணவியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு இச்சம்பவம் மீண்டும் நிகழாத வகையில் மாநில அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். காவல்துறையின் விசாரணை நடைபெற்று வருவதால் சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் உண்மையை காவல்துறையே வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் கூறினர். அதேவேளை பேரா மாநில சுகாதாரம், மனிதவள மேம்பாட்டு, இந்திய நலன் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் கட்டிடம் தொடர்பாக சட்ட ரீதியான சிக்கல்கள் இருப்பதாகவும் விளக்கமளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஊராட்சி மட்டத்திற்கு பொறுப்பை வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர் சந்திரா எங் தங்களது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார். அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரே ஒரு பாதுகாப்பு காவலர் இருந்தால் போதாது. இடிப்பு பணிகள் தாமதமானால் முழு பகுதியையும் உடனடியாக வேலியிட்டு யாரும் உள்ளே செல்ல முடியாத வகையில் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும். உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகே நடவடிக்கை எடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் விபத்து நடைபெறுவதற்கு முன்பே பாதுகாப்பை உறுதி செய்வதே அரசின் பொறுப்பு எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த கைவிடப்பட்ட கட்டிட பிரச்சினைக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் உள்ளூர் நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பிய அவர் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பு விவகாரத்தில் இனியும் அலட்சியம் காட்டக்கூடாது என்றார். அவர் பல தடவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த இடத்த சுத்தம் பண்ணோம், இதை இடிச்சிட்டு பொதுமக்களுக்கு ஃப்ளாட்ஸ் கட்டி ஜீரோ ஸ்குவாட்டர்ஸ்னு ஒன்று பேரா கவர்மெண்ட்டு அறிவித்தாங்க. அப்போது 2004 ஜீரோ ஸ்குவாட்டர்ஸ் அப்படின்னா இந்த என்ன சொல்லுவாங்க, குடிசைவாசிகளா, புறம்போக்கு குடிசைவாசிகள்னு இவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி ஏறக்குறைய புந்தோங்கில் 800 குடும்பத்துக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு புதிய கட்டடம் போடணும்னு
சொன்னாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னு சொன்னால் 2018 ஆட்சி பீடத்தில் உட்காந்த பிறகு 2019 இது ஒரு நடைமுறைக்கு வந்துச்சு. 5 கான்ட்ராக்டர் வராங்க. 5 கான்ட்ராக்டர் வந்து டெண்டரு அவங்க போட்டாங்க. ஆனால் 2020 பேண்டமிக் COVID-19 லாக்டவுன், 22 மக்கள் என்னை போயிட்டு வாங்கடான்ட்டாங்க. இரு மாணவிகளின் குடும்பத்தினர் பாதுகாப்பு அலட்சியம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாட தயாராக இருப்பதாகவும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சிவசுப்பிரமணியம் வலியுறுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.